நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வருஷத்தோடைய கடைசி வாரத்தில் ஆண்டு நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆமென். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்தவர், இனிமேலும் நம்மை நடத்துவார், இனிமேலும் பாதுகாப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு பாடலை பாடி நம் தேவ வார்த்தையை தியானிக்க போவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே அச்சாத நதியாக மாறும் போது பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தருடைய கிருபை இறங்கி வருவதாக. நல்ல கைகளை தட்டி ஆமென். கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி முழ்கணுமே, நீந்தி நீந்தி முழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து கைகளை தட்டி வருமையா போதகரே, வருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ சொல்லுவோம். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. இப்போ சொல்லுவோம். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. நான் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும். இப்போ சொல்லுவோம். அருமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஓ வறுமையா, வறுமையா போதகரே, போதகரே வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ ஷாபாலாயாமா, வற்றாத ஜீவ சொல்லுவோம். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனித்தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனித்தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் வாருமையா, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக,
வற்றாத ஜீவ, ஆமென் ஆமென், வற்றாத ஜீவ. சொல்லுவோம் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவத்தண்ணீரே, ஆவியானவரே, கேளுங்க. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவத்தண்ணீரே, அரமாலா சஞ்சலமாயா காத்துசயா, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில வற்றாத ஜீவநதியை வாங்கப்பா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமாப்பா, என்னுடைய வாழ்க்கையில் உங்க பிரசன்னம் ஒரு வற்றாத ஜீவ நீரூற்றா இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியம். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்த விதங்கள் ஆச்சரியம். ஆண்டவர் நம்மளை போஷித்த விதங்கள் ஆச்சரியம். ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்தது ஆச்சரியம். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறது ஆச்சரியம். ஆண்டவர் நம்மளை கூடவே இருக்கிறது ஆச்சரியம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது ஆச்சரியம். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து இருந்து கன்னிகளுக்கு நம்மளை தப்ப வைக்கிறது ஆச்சரியம். இதுவரைக்கும் நடத்தினார். போன மாதம் நம்ம வைராக்கியங்களை குறித்து தியானித்தோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்து நம்ம தியானிக்கிற ஒரு காரியம் என்ன? அபிஷேகம். முதல் வாரத்தில் நாம் தியானித்தோம் அபிஷேகத்தை குறித்தான ஒரு வரையறை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அனாயிட்டிங். ஒரு அபிஷேகத்தை குறித்தான ஒரு அனாயிட்டிங்கை குறித்தான ஒரு இன்ட்ரோடக்ஷனை, ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பார்த்தோம். மூன்றாவது, ஒரு மனிதனுக்குள்ளே அபிஷேகம் இருந்தால் அவன் அபிஷேகம் என்னென்னலாம் அவனை செய்யும் என்று பார்த்தோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றதற்கான அடையாளங்கள். பிரதர், நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல பிரதர். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னா என்னன்னா நிறைய வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் என்னிடத்துல கேள்வி கேட்டது உண்டு. நான் அதுதான் ஆவியானவர் நேற்று தினம் அந்த உங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது காலையில் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளை நீ அபிஷேகித்திருந்தனா, என் மகளை நான் உன்னை தொட்டிருந்தேன் அப்படின்னா உனக்குள்ள ஒரு சில அடையாளங்கள் நிலங்கும், அடையாளங்கள் நிகழும். அந்த அடையாளங்கள் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். செய்திக்கு ஆதாரணமான வசனமாக எப்போதும் நாம் வாசிக்கிற வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 28, 29, 28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். 29 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன், என் அக்னியை போட போகிறேன், என் வல்லமையை போட போகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இயேசு சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் யோவான் உங்களுக்கு கொடுத்தார், நான் உங்களுக்கு எப்படி ஞானஸ்தானத்தை தருவேன்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்தானத்தை உங்களுக்கு தருவேன். ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினால பரவால்வட்டல் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். அபிஷேகம் இல்லாமல் ஒருவனும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாமல் ஒருவனும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அப்போ பிரதர், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னா ஏதாவது அடையாளங்கள் உண்டா பிரதர்? ஏதாவது அடையாளங்கள் கர்த்தர் எனக்கு தருவாரா? சகோதரி, சகோதரா, நீ கேட்ட கேள்வி உண்மை. நீ அபிஷேகம் பெற்றுக்கொண்டா என்பதற்கு இன்றைக்கு உனக்கு அடையாளங்களை கர்த்தர் சொல்லித் தர போகிறார். ஆவியானவர் த குட் டீச்சர், அவர் நல்ல போதகர். இன்னைக்கு அபிஷேகத்தை நீ பெற்றதற்கான அடையாளங்கள் உங்க சரீரத்தில் என்னென்ன இருக்கும், உங்க எண்ணங்கள்ல என்னென்ன இருக்கும், உங்க வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன இருக்கும் என்பதை தியானிக்க போகிறோம். என்னோட கூட முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றதற்கான முதல் அடையாளம் கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனம் 16-17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம். வேதத்தை எடுங்க, திருப்புங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16-17 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிற, நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இது போராடுகிறது, இது போர் செய்கிறது, இது யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்தில், ஒரு மனிதனுடைய சரீரம் என்பது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒரு பெரிய யுத்த கிழமை நடக்குது சிஸ்டர். நம்முடைய சரீரம் சாதாரணமானதல்ல, இது ஒரு பெரிய போர்க்களம். இது ஒரு பெரிய யுத்த களமா இருக்கிறது. அவன் முதலாவது ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், மாம்ச இச்சைகளை அவன் வெறுப்பான். அல்லேலூயா. ஒருவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அவன் மாம்ச இச்சைகளை வெறுப்பான். அடுத்து மாம்சத்தின் கிரியைகள் நீங்க பார்த்தீங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொய் சொல்றது, காம விகாரம், வேசித்தனம், ஓரினச்சேர்க்கை, இது எல்லாமே மாம்ச இச்சைகள். பிரதர், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இவன் மாம்சத்தை வெறுப்பான். அல்லேலூயா. கோபப்படுகிறது வெறுப்பான், கெட்ட வார்த்தை பேசுகிறது வெறுப்பான், தூஷணம் சொல்றது வெறுப்பான், ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை போட்டு கொடுக்கிறது வெறுப்பான், எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவான். ஏன் கேட்ட வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. முதலாவது அடையாளம் என்ன? நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். முதலாவது அடையாளம் என்ன? மாம்சத்திற்கு ஊழியம் செய்ய மாட்டீர்கள், ஆவிக்கு ஊழியம் செய்வீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் இந்த கலாத்தியர் நீங்க 5வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரியம் இருக்கிறது. கோபம், எரிச்சல், கெட்ட வார்த்தை. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கெட்ட வார்த்தை வரக்கூடாதுல்ல, வரக்கூடாதுல்ல. வேசித்தனம், விபச்சாரம், ஆபாசம். மாம்சத்தை வெறுக்க முடியலன்னா அபிஷேகம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். மாம்சத்தை வெறுக்கணும், மாம்சத்தை வெறுக்கணும், மாம்சத்தை வெறுக்கணும். அபிஷேகம் பெற்றதுக்கு முதல் அடையாளம், மாம்சத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். மாம்சத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். யோபு மாம்சத்தை வெறுத்தார். பவுல பாருங்க, அபிஷேகம் பெற்றோன்னா மாம்சத்தை வெறுத்துட்டார். அவர் சொல்கிறார், எத்தனை முறை நான் நிர்வாணமா இருந்தேன், கப்பல்ல சாக கடந்த, அடித்தார்கள், என்னை கொன்று போட தூக்கி எறிந்தார்கள், அப்பவும் எனக்கு கோபம் வரல. ஏன் தெரியுமா? மாம்சத்தை வெறுத்துட்டு, மாம்சம் வெறுத்துட்டு. இன்னைக்கு நம்மளால மாம்சத்தை ஜெயிக்க முடியல. ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரியே யார் தெரியுமா? பிசாசு இல்ல, மாம்சம் தான். இந்த டியூக்கு எதிரி டியூக்கு தான், வேற யாரும் கிடையாது. இந்த மாம்சத்தை நான் ஜெயிச்சிட்டாலே போதும்,
தேசத்துல எதை கொண்டு கூட கர்த்தர் செய்ய வைப்பார். என்ன இப்படி சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. எக்ஸாம்பிள், ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், இது ஒரு முக்கியமான சத்தியம். பழத்தை சாப்பிட்டது யாரு? ஏவாள். கரெக்ட், பழத்தை சாப்பிட்டது ஏவாள். ஆனா ஏவாள் பழத்தை சாப்பிட்ட உடனே ஏவாளுக்கு தான் நிர்வாணமா இருக்கிறது என்ன பண்ணல, தெரியல. ஆனா கதை கேளுங்க, ஏவாள் பழத்தை சாப்பிட்டு ஏவாளுக்கு ஒரு எஃபெக்டுமே இல்லை. என்னைக்கு அந்த பழத்தை ஆதாமு சாப்பிட்டானோ அன்றைக்கு தான் இவருடைய ரெண்டு பேருடைய கண்கள் என்ன பண்ணுது, திறக்கப்படுது. மாம்சம், ஒரே மாம்சம். தான் ஆண்டவர் சொல்றார், கணவன் மனைவி மாம்சம், உன் மனைவி உன் மாம்சத்தில் ஒரே மாம்சமா இருக்கிறா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஒரே மாம்சம். இப்போ ஏவாளை வஞ்சித்தது சர்ப்பம்னா ஆதாம வஞ்சித்தது யாரு? ஏவாள். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, உனக்கு சத்துரு உன் காலேஜில் இருக்கிற தம்பி கிடையாது, உன் காலேஜில் இருக்கிற அந்த பிள்ளை கிடையாது. உன் சத்துரு யாரு தெரியுமா? உன் சரீரம் தான் உனக்கு முதல் சத்துரு. ஆமா, உன் சரீரம் தான் உனக்கு முதல் சத்துரு. இவனை நீ ஜெயிக்கணும். அப்போ உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா மாம்ச இச்சைகள் நீ வெறுப்ப. பக்தன் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவம். நான் ரொம்ப நல்லவன், எனக்குள்ள பாவம் வாசம் செய்து. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பாவம் வாசம் செய்யாது. ஆவியானவரே உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். கைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தால் பாவம் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. சரி, இரண்டாவது அபிஷேகம் பெற்றதற்கான இரண்டாவது அடையாளம் என்னன்னு கேட்டா, திருப்பிக்கோங்க, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5, 22, 23, 24, 25 வசனத்துல இருக்குது. வசனம் சொல்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவும். அல்லேலூயா. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, நீ ஆவியினாலே பிழைத்திருந்தால், நீ ஆவியினாலே பிழைத்திருந்தால் நீ ஆவிக்கேற்று நடப்பாய். ஆமென். இன்னைக்கு நம்முடைய அபிஷேகம் எப்படி தெரியுமா? சர்ச்சில் போய் அந்நியவாசம் பேசி 4 சேரை உடைச்சிட்டு தான் போறதான. வீட்டில் போன கெட்ட வார்த்தை பேசுறோம். இது அபிஷேகம் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு ஆவி நினைக்கிறேன். இது வேற ஏதோ ஆவி. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா ஆவியின் கனிகள் வெளிப்படணும். ஒரு சிலரை மன்னிக்காமே இருக்கிறோமே. செத்து போனாலும் உன் முகத்தில் முடிக்க மாட்டேன். நீ செத்து போனா யாருமே உன் முகத்தில் முடிக்க மாட்டான். நாங்க தான் முகத்தில் முடிக்கணும். பேட்டியா என்ன வார்த்தை பேசுன அப்படின்ட்டு என்ன புரியணும். நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா ஆவியின் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பா இருப்பாங்க. திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும், இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருக்கணும். அடிக்கவும் தெரியணும், அரவணைச்சு முத்தம் கொடுக்கவும் தெரியணும். பகைக்க கூடாது. உங்களை ஒருத்தங்க விரோதமா பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு விரோதமா காரியத்தை செஞ்சிட்டாங்களா, உங்களை கேவலப்படுத்திட்டாங்களா, திட்டணும். இப்படி ஏன் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல நீங்கன்னு. அதுக்கடுத்து அவங்கள மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கிடணும். அப்போ நீங்கள் அவங்க கூட அன்பாக இருக்கலாம், ஐக்கியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன, வாங்க போங்க பழகுங்க. முந்தி இருந்த அந்த ஐக்கியத்தை நம்ம வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா, ரெண்டாவது என்ன அறியாமலே என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன அறியாமலே எனக்கு ஒரு அடையாளம் வரும். நான் அன்பா இருக்கிற அழைப்பை நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? முந்தி எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? இப்ப எனக்கு கோபம் இல்லை. எப்படி போச்சு? மயக்க மாத்திரை கொடுத்தா போச்சு? இல்லை, அடையாளம். ஆமே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த அடையாளம் தான் அந்த கோபத்தை எல்லாம் மாத்திட்டு. அப்போ ரெண்டாவது ஒரு மனுஷனை
அந்த ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும்னு என்ன அடையாளம் இருக்குன்னா ஆவிக்குரிய கனிகளை அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆவியானவர் இருந்தால் ஆவிக்குரிய கனி இருக்கணும். ஆவிக்குரிய கனி இல்லைன்னா நீ பெற்ற அபிஷேகம் தப்புன்னு அர்த்தம். சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சையடக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் சர்ச்சில் போனால் அப்படியே அந்நிய பாஷை. அபிஷேகத்திற்கு அடையாளம் அந்நிய பாஷை மட்டும் கிடையாது, பார்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அபிஷேகத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு, ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் விசுவாசம். எனக்கு ரொம்ப நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். நீங்க தான் ஆண்டவர், உங்களை விட்ட யாரு? விசுவாசிங்க. ஆவிக்குரிய கனி வெளிப்படுதா, அப்போ நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று கொண்டு பிரதர் எனக்கு அந்நிய வாசம் பேச வரமாட்டுக்கு பிரதர், அப்போ நான் அபிஷேகத்தை பெறல. அப்படி கிடையாது. அந்நிய பாஷை பெற்றவன் தான் அபிஷேகம் பெற்றவன் யார் சொன்னா? அப்படி கிடையாது. நீங்க தேவ பிரசன்னத்துல போயிட்டாலே, அதாவது இரும்ப காந்தங்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போயிட்டாலே ஒரு ஈர்ப்பு நடக்கும். நீங்க அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா ஒரு ஆராதனை தேவ மகிமை இறந்து வேண்டா உங்க சரீரங்கள்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்கும். உங்க உச்சம் தழுந்து உள்ளங்கால் இருக்கும் ஏதோ எண்ணெயை ஊற்றப்பட்டது போல இருக்கும். உங்களை அறியாமலே உங்க கைகாலெல்லாம் வைப்ரண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் அபிஷேகத்தை பெற்று விட்டு நெஞ்சு. அல்லேலூயா. அப்போ முதலாவது அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, மாம்சத்தின் காரியங்களை வெறுப்போம், ஆவியின் காரியங்களை நேசிப்போம். இரண்டாவது, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? எனக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு என்ன தெரியுமா அடையாளம்? என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 7லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்க என்று சொன்னால், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 9 வகையான வரங்களை குறித்து கர்த்தர் பேசியிருப்பார். என்ன வரும்? அப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த ஆவியினால் அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், ஆவிய பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், 9 வரும். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஆவிக்குரிய கனி எத்தனை? 9. ஆவிக்குரிய வரம் எத்தனை? 9. வரங்களும் கனிகளும் ஒன்றன் ஒன்று தொடர்புடையது. கனிகள் இல்லாம வரம் செயல்படணும்னா சம்திங் ராங். ஏதாவது ஒரு கனியாவது இருக்கணும், ஒன்று விசுவாசமாவது இருக்கணும். ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவன் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறாதது. கொஞ்சம் ஆண்டவர் என் பிள்ளை பொழைச்சு போட்டுன்னு வச்சிருப்பார். எப்பவும் அப்படி ஓடிட முடியாது, மாற்றத்தை எதிர்பார்க்கணும். தனியா ஜபத்துக்கு போனான்னு தெரியும் எதுல ஓட்ட வண்டியா இருக்கணும்னு. ஜெபம் பண்ண போகும்போது பரிசுத்தம் பரிசுத்தம் வாய்ச்சவடால் பேசக்கூடாது. கொஞ்சம் தனியா தேவ சமூகத்துக்கு போனாதானே எதுல வீக்கா இருக்குன்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு போங்க. ஏன் இவ்வளவு சோர்வு பண்றீங்க? தேவ சமூகத்துல போய் உட்காருங்களேன். தேவ சமூகத்துல போய் உட்காருங்க, கர்த்தர் பேசி தருவார். அப்போ மூணாவது, எனக்குள்ள அபிஷேகம், எனக்குள்ள நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன்னா எனக்கு ஒரு அடையாளம் உண்டு, நான் வரங்களை வெளிப்படுத்துகிறவனாய் மாறுவேன். நாமே திடீர்னு பார்த்துருக்கிறீங்க, நான் அபிஷேகம் பெற்றிருப்போம், திடீர்னு நம்ம ஜோம்னிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சில அக்காவுக்காக, ஒரு சகோதரிக்காகவோ அல்லது ஒரு சகோதரனுக்காகவோ, கல்லூரியில் படிக்கிற யாருக்காகவோ ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். அப்போ நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்பீங்க, என்னப்பா உனக்காக திடீர்னு நான் இன்னைக்கு ஜோம்னிட்டு இருந்தேன், ஏசப்பா உனக்காக ஜெபிக்க வச்சார், என்ன காரியம்? அவன் சொல்லுவான், இந்த டைமில் நான் ஒரு பிரச்சனையில் இருந்தேன், நீ தான் ஜோம் பண்ணியா, நல்லா ஆயிட்டேன் அப்படிமா. அபிஷேகத்தோட அறிகுறி. ஒரு சிலர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அவகிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லு. சிஸ்டர் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? நிச்சயமாகவே முடிவு உண்டா, நம்பிக்கை வீண்பா. அழுதுருவாங்க. ஏன் சிஸ்டர் அழுதுறீங்க? முடிவில்லத்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன், உங்க மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ
அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா உங்களுக்கு ஒரு அடையாளம் நடக்கும். என்ன தெரியுமா? உங்களை அறியாமலே உங்கள் மூலமாய் ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வசனம் சொல்கிறது 12:11 1 கொரிந்தியர், இவைகள் எல்லாம் அந்த ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ முதலாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அடையாளம் என்ன? நான் என் மாம்சத்தை வெறுக்க ஆரம்பிப்பேன். மாம்சத்திலே வருகிற ஒரு சில காரியத்தை நான் வெறுக்க ஆரம்பிப்பேன். இரண்டாவது, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? நான் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆவிக்குரிய கனிகள் என்னிடத்திலிருந்து தாராளமாய் புறப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? நான் ஆவிக்குரிய வரங்கள் என் மூலமாய் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நாலாவது அபிஷேகத்தை, கடைசியா நாலாவது, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா எனக்கு என்ன அடையாளம்? திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38. Acts chapter 10 verses 38 வாசிக்கிறேன், கேளுங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினான். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சூச்சித்திருந்தார். அப்ப நாலாவது, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு என்ன ரீசன், என்ன ஒரு அடையாளம் தெரியுமா? 4 பேயை துரத்தணும். அல்லேலூயா. பேய் நம்மளை துரத்தக்கூடாது, நம்ம பேயை துரத்தணும். அமீன் சொல்லுங்க. துரத்துறோமா? இல்லை பேயை பார்த்து பயந்து ஓடுறோமா? எங்களால முடியாது, எங்களால் பேய் தோத்துவோ? இல்லை இல்லை இல்லை, அதிகாரம் இருக்கிறது. ஒருத்தன் அபிஷேகம் பண்ணும் போதே நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பேய் துரத்தன்னா நீ உனக்கு அபிஷேகம் கொஞ்சம் ஒட்ட அபிஷேகம் தான் நினைக்கிறேன். அது பொய்யான அபிஷேகம் நினைக்கிறேன். நீயே வாங்கிட்டு உருண்டுகிட்டு நினைக்கிறேன். 4 பேய் துரத்தணும். வசனம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் இயேசப்பாவு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் அகப்பட்டுள்ள யாவரையும் குணமாக்குறாரா சுற்றி திரிகிறார். சுற்றி வரார். எதுக்கு? நன்மை செய்கிறாரு. பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரும் சுற்றி அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறார். அப்போ நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னை கொண்டு என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. என்ன கொண்டு அற்புதம் நடக்கும். நான் ஏசப்பாட்ட ரொம்ப கேட்கறது, ஒரு 4 செத்து போனவங்களும் உயிரோட எழுப்பணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உன்னை மொத்தமாக உயர்த்த மாட்டேன். ஃபர்ஸ்ட் உன்னை கொண்டு ஒரு தலைவலியை சுகமாக்குவேன். 2வது ஒரு கட்டியை சுகமாக்குவேன். 3வது நடக்க முடியாது நடக்க வைப்பேன். இப்படி படிப்படியாக அவனை உயர்த்தி கொண்டு வந்தாதான் அந்த சுகமாக்குற ஊழியத்தில் இருக்கிற ரகசியத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு 25 வயசு பையன்தான். கடந்த நாட்களில் புதிய முத்தூர் பகுதியில் ஊழியம் நடைபெற்றது. கன்வென்ஷன் கூடுகை, 2 நாள் கன்வென்ஷன் கூடுகை. முதல் நாள் கன்வென்ஷன் கூடுகையில் ஏறத்தாழ ஒரு 20-22 பேர் சாட்சி சொல்ல வந்து நின்னாங்க. அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கண்ணீரோடு சொன்னாங்க. பிசாசு தள்ளி விட்டுட்டு வெளியே போச்சு. தொண்டையில பிரச்சனை, பேச முடியாது, காத்து தான் வரும், பேசிட்டேன். சாட்சி. இது ஏன்? ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிக்கிறேன். இதுக்கான அடையாளம். இயேசுவே ஒரு அடையாளம் தான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொள்ள முத்திரையாக பெற்றுக்கொண்ட. நம்ம ஆண்டவர் எடுத்துக்கொள்ற நாளுக்கு யார் தான் முத்திரை? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். இயேசு அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாய் ஒரு பிசாசு கூட துரத்தல. என்றைக்கு இயேசு யோர்தான்ல அபிஷேகத்தை பெற்றாரோ அன்னைக்கு தான் அவர் ஊழியமே தொடங்குது. அன்றைக்கு தான் அவருடைய ஊழியத்தை கத்த துவக்குகிறார். பயப்படாதீங்க. இயேசு உங்களை அபிஷேகித்திருந்தார்னா 4 காரியம் நடக்கும். 1, பிசாசின் வல்லமைகளை அகப்பட்ட யாரும் கத்தவங்க செய்வார். பயப்படாதீங்க. தொடுங்க, தைரியமா களத்துல இறங்குங்க. 4 காரியங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அடையாளங்கள். 1, மாம்சத்தை வெறுப்போம். 2,
ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். 3 ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும். 4 நம்மை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் தேசத்திலே ஒன்றன் பின் ஒன்றாய் மாறி மாறி நடக்கும். கர்த்தர் சொல்லுவார், உன்னை அபிஷேகித்தது நான் தான், அதனால தான் உன் கூட இருந்த கிரியைகளை நடப்பிக்கிறேன். அல்லேலூயா. Are you ready for prayer? ஜெபிக்கலாமா? சீக்கிரம் அந்த 4 காரியத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாய் தியானிச்சிருவோமா? வேகமா டக்கு டக்கு டக்குன்னு அபிஷேகத்தை குறிச்சான அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். 2வது நம்ம பார்த்தோம் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் எப்படி, புதிய ஏற்பாட்டில் எப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன. 1 ஊக்கமான ஜெப ஜீவியம், 2வது தெய்வத்துடைய ஆவியானுடைய வழி நடத்துதல், 3வது பூரணமான கிருபைகள், 4வது தேவனிடத்தில் நேரடியாக பேசுதல், 5வது பரலோகத்தில் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அபிஷேகம் நமக்குள் இருந்தால் என்ன செய்யும். 1 நுகங்களை முறித்து போடும், 2வது ஊழியத்தை ஸ்திரப்படுத்தும், 3வது தேவையான பெலனை தரும், 4வது அனலாய் மாற்றிவிடும், 5வது சகல சத்தியத்திற்கு நம்மை நடத்துவார். அடுத்து நம்ம பார்த்தோம் அபிஷேகம் பெற்றதற்கான அடையாளம் என்ன. எனக்கு அபிஷேகம் பெற்றிருந்தா மாம்ச இச்சைகளை வெறுக்க ஆரம்பிப்பேன், 2வது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பேன், 3வது என் மூலமாய் ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும், 4வது என்னை கொண்டு தேசத்திலே ஒன்றன் பின் ஒன்றாய் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் என்று விசுவாசிக்கிறவர் எல்லாம் 2 கைகளை சட்டி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி யாவரும் மேலுமே நிற்போம். பிரசங்கத்துடைய முடிவு, தலைமையில கையை வச்சுக்கோங்க, கேட்க போறீங்க. இப்போ உங்க வீட்டை கர்த்தர் அசைக்க போகிறார். ஷபாலா கத்துசாயாபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா அப்பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா, அபிஷேகத்தை கேட்டு கெஞ்சி வந்திருக்கிறேன்ப்பா. கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. நல்ல சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. போராடு தேவ பிள்ளையே, நீ விரும்பாத ஒரு காரியத்தை அல்ல ஆண்டவர் விரும்புகிறத நீயும் விரும்பின. நீ கேட்ட உடனே ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். யோர்தான் நதிக்கரையில் இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போது உனக்குள்ளே இறங்கி வர போகிறார். இப்போது உன்னுடைய குடும்பத்திற்குள் இறங்கி வர போகிறார். இப்போது உன் ஜனத்தின் நடுவில் இறங்கி வர போகிறார். போராடுங்க போராடுங்க, வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க. சத்தத்தை உயர்த்துங்க. அபிஷேகம் வந்த கட்டு உடைஞ்சிரும்ல, அபிஷேகம் வந்துட்டு அற்புதம் நடக்கும்ல, அபிஷேகம் வந்த கர்த்தர் என் கூட பேசுவார்ல. கேளுங்க சிஸ்டர், கேளுங்க சிஸ்டர். 4 வாரமும் கேட்டுட்டோம், இன்னைக்கு கடைசி, இன்னைக்கு இந்த மாட கடைசியில கர்த்தரிடத்துல கேட்க போறோம். இயேசு சுவாமி, இயேசு சுவாமி, வானத்தை கிழித்து உருக்கும் அக்கினி எரிகிறதை போல உங்க அக்கினி என் மேல விழட்டும்பா, உங்க வல்லமை என் மேல விழட்டும்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அக்கினினால எனக்கு ஒரு ஞானஸ்தானத்தை தாங்க, அக்கினினால எனக்கு ஒரு பிரதிஷ்டையை தாங்க. அல்பாலா சம்தலா கர்பா நப்தஹாத சுயா கத்துயே லப்ரேயா பிரௌடதல் காத சங்கநாதர் கமூலியா அல்ஃபல் கந்துல் இபாலா தினியா ரம்தானா ரேக்தன் பந்தர் கபூலியா பரமேஸ்வர் பார்மனா திம்தர ஹாந்தோ சாத்தோ அக்கத்தோ ரம்தனா लेप्रा डाल क्रंटोनाबा परमात्मा के पौराड़ा रीपता रीपला हशय बालगा प्रंड लिबरानी तेरिबी अंतरो सर कतुना अभिषेकताल कंतुरा सैकाम ले कुतासया अंदर बिया परिशुद्ध आवियाना कतुसे मार्केला ये बाला शंद्रोली ब्रिया अंदरो बाउंदरो रिक्रना रमतरा कातरिबी अंदलवा போராடி கேளுங்க உங்க பிள்ளை அபிஷேகம் பெறலையா உங்க பிள்ளை மேல கையை வைங்க உங்க அம்மா அப்பா அபிஷேகம் பெறலையா உங்க அம்மா அப்பா மேல கையை வைங்க உங்க பேர பிள்ளைங்க அபிஷேகம் பெறலையா உங்க பேர பிள்ளைகள் மேல கையை வைங்க இப்பொழுது நீங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதே ஆவியானவர் வம்சமான யாவர் மேல மூச்சு விடுந்து சொன்ன அதே தெய்வத்துடைய வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம் இப்போ கடந்து வர போகிறது இயேசுவின் நாமத்திலே பேட்ட சத்தியத்தின்படி ஆவியானவர் குடும்பங்களுக்குள்ளே ஊற்றப்படுவீராக. God send you an anointing.
லகாத்து சாராலாபாயா கத்துசாயா. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஷபாபாலா யாபாபா ஹஸயாபாலா உட்டஃபகது யாபா. அநேகருக்குள்ள அபிஷேகங்கள் அனல் மூட்டப்படுகிறது. ரீப்தா ஹந்து ரம்சந்தா நேம்ரஹாத்துரியா லப்ரு கத்துரியா பிராகத்துரியா அந்தர் கந்தலேம் ரஹாத்துரியா கத்துரியா சந்தரா கத்துரியா அத்தரிகார் இமாரியா கத்துசரே பரக்கத்துரியா ராகட துரகார் கத்துரா கடகாரகட துட்ரலா பிரௌட்டதனபா. நன்றி அப்பா. பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுகிறேன். எங்கள் வாலிப தம்பி தங்கச்சிமார்களை பிளஸ் பண்ணுகிறேன். எங்கள் குட்டி பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுகிறேன். எங்கள் அம்மா அப்பா மாரை பிளஸ் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள்லாம் சந்திங்க. நீ கொடுத்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உடைய பிள்ளைகள் பற்றி எரியட்டும். நாளை தின ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆராதனையில் மகிமை வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வியாதிகள் மாறட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறட்டும். உடைய பிள்ளைகள் பிளஸ் பண்ணுகிறப்ப பாதுகாத்து தப்பு வைத்துக் கொள்ளுங்க. கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். இனி மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வருவதை பார்ப்பீர்கள். அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருங்க. சொல்லப்பட்ட சத்தியம் யூடியூப்பில் கிடக்கும். கேட்டுக்கிட்டே இருங்க. எழுதி வைங்க. அதை மற்றவங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தைகளை கேட்க சொல்லுங்க. அபிஷேகம் ரொம்ப தேவை. ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருத்தன் பிறவாழ்வுலையா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிற ஜோஸ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த மாதம் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் இயேசு சுவாமியோடைய கிருபை, இயேசு சுவாமியோடைய தயவு உங்கள் கூடயே இருக்கட்டும். தாமதமான திருமணங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கடன் பிரச்சனைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களுடன் இருப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதம் நம்மளை சந்திக்கிற வரைக்கும் தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.